மலையாளத்துல அப்பப்ப ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது மிகப்பெரிய அளவுல சம்பவம் பண்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது சம்பவங்கிறதே டைட்டிலா வச்சு இப்போ ஒரு மலையாள திரைப்படம் தமிழ் டப்பிங்கோட ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட முழு பெயர் சம்பவம் அத்தியாயம் 1. இதுல ஹீரோவா பிரபல மலையாள நடிகரான ஆசிஃப் அலியோடைய தம்பி அஸ்கர் அலி நடிச்சிருக்காரு. அதர்வைஸ் நமக்கு மிகப்பெரிய அளவுல பரிச்சயமான முகங்கள் யாருமே இந்த படத்துல நடிக்கல. இந்த படம் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஜானர்ல உருவாகி இருக்கு. இந்த படத்தோடைய கதையை மேலோட்டமா பார்க்க போனா எடுத்த உடனே ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் வரும். அந்த சீன் பார்க்கும்போது ஓகே, கண்டிப்பா இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் கியூரியாசிட்டியையும் நமக்குள்ள ஏற்படுத்தும். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் வந்தா தற்கால போர்ஷன்ஸோட நடக்குது. ஹீரோவுடைய என்ட்ரி. போலீஸா இருக்கக்கூடிய ஹீரோ ஒரு பனிஷ்மெண்ட் டியூட்டிக்காக தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. அங்க இருக்கிற அதிகாரிகள் கூட சேர்ந்து ஒரு காட்டுல போய் மாட்டிக்கிறாரு. அந்த காட்டுல அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அங்க இருக்கிற மர்மங்கள் என்னென்ன, அதுல இருந்து அவர் மீண்டாரா இல்லையா அப்படிங்கிற சொல்லக்கூடிய விதமா இந்த படம் உருவாகியிருக்கு. ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் முதல் ஒரு 20-25 நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா போற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள் நமக்குள்ள ஒரு வித பரபரப்பை கிரியேட் பண்ணும். அண்ட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல எழுதியிருப்பாங்க. அதுவும் குறிப்பா கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய பார்ட் 2ற்கான லீடு நம்மளால எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பயங்கரமா எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த விதத்துல டைரக்டருக்கு என்னுடைய பாராட்டுகள் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் படத்துல வரக்கூடிய காகத்தோடைய சிலை படத்துக்கு ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்கு. ஸோ டோட்டலி இந்த படம் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸ் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். வேற லெவல்ல உங்களுக்கு ஒரு ட்ரீட்டா அமையும்.